வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுருக்கிறது குட்டி ஸ்டோரி வித் மீ சதீஷ், எபிசோட் 69. ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு நிம்மதி இல்லை. ஆனால் பணம், பேர், புகழ் எல்லாமே இருக்குது. ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. நிம்மதி எங்கே கிடைக்கும் சொல்லி ரொம்ப தேடிட்டு இருக்காரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வயதானவர் சொல்கிறாரு, அங்கே தெரியக்கூடிய மலையில் மேலே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளார ஒரு தங்க தாமரை இருக்குது. அந்த தங்க தாமரையை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இவரும் உடனே பேக்கில் பேக் பண்ணி அந்த தங்க தாமரையை தேடி கிளம்பிட்டார். அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணிருக்கும் போது அங்கே ஒரு சின்ன பறவை அடிபட்டு கீழே கிடக்குது. கொஞ்ச நேரம் அங்கே இருந்து இந்த பறவையை காப்பாற்றலாமா இல்லை நம்ம தங்க தாமரை தேடுறதுக்காக பயணம் மேற்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நமக்கு தங்க தாமரை தான் முக்கியம் சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறாரு. ஆனால் கொஞ்சம் தூரம் போன பிறகு அவருக்கு மனசு ரொம்ப நெருடலாக இருக்குது. அந்த பறவை எப்படியாவது காப்பாற்றாமல் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. அதனால் அவர் திருப்பி அந்த இடத்துக்கே போய் அந்த பறவையை கண்டுபிடிச்சு அந்த பறவைக்கு தேவையான உணவு, மருந்து கொடுத்து அந்த பறவையை காப்பாற்றுறாரு. அந்த பறவையும் கொஞ்சம் நேரம் கழித்து ஜாலியாக பறந்து போயிடுது. அந்த பறவை பறந்து போகிறத பார்த்து இவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது. அங்கேருந்து இவருடைய தங்க தாமரைக்கான பயணத்தை தொடங்குறாரு. கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு நதிக்கரை வருது. அந்த நதிக்கரையில் ஒரு படகோட்டி அவருடைய படகு சேதமடைஞ்சதை சரி பண்ணிருக்காரு. தனியாக அவர் அங்கே வேலை செஞ்சுட்டு பார்த்து இவருக்கு கண்டிப்பாக நான் போய் உதவணும்னு சொல்லிட்டு இவரும் அங்கே போய் உதவுறாரு. ஒரு வழியாக அவருடைய பங்களிப்பை கொடுத்து அந்த படகையும் சரி செய்கிறாங்க. இதுக்கு கைமாற அந்த படகோட்டி இவருக்கு கொஞ்சம் உணவுகளை கொடுக்குறாங்க. இந்தாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவரும் அதை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட உணவு இருந்துட்டு அங்கேருந்து பயணத்தை தொடங்குறாரு. ஒரு வழி அந்த பெரிய மலையோட அடிவாரத்தை ரீச் பண்ணுறாரு. அந்த மலையை பார்க்கும்பொழுது இவருக்கு இன்னும் மலைப்பாக இருக்குது. அப்படின்னா அந்த மலை ரொம்ப உயரமாகவும் செங்குத்தாகவும் இருக்குது. இது எப்படி தான் ஏற போகிறேன்னு சொல்லி ரொம்ப கவலையாக யோசிச்சுட்ருக்காரு. ஆனாலும் அவருக்கு நிம்மதி வேணும். அந்த தங்க தாமரை என்னுடைய வீட்டுக்கு நான் கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட அவர் மேலே ஏற ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பெரிய சிரமத்துக்கு அப்புறம் அந்த மலையோட உச்சியை பார்க்குறாரு. அந்த மலை உச்சியில் ஒரு சின்னதாக ஒரு பழைய கோயில் இருக்குது. கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் தங்கத்தாமரை இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. போன அவருக்கு காத்திருந்த என்னமோ அதிர்ச்சி தான். ஏன்னா கோல்டன் லோட்டஸ் அங்கே இல்லை. கேட்குற நீங்களும் அதை தான் எதிர்பார்த்துருப்பீங்க. கோல்டன் லோட்டஸ் அங்கே இல்லை. அப்படி அந்த டெம்பிள்குள்ளே என்ன தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டெம்பிள்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா ஒரு மிரர் இருந்தது, அதாவது கண்ணாடி. அவரும் அதிர்ச்சியாகி கோல்டன் லோட்டஸ் கிடைக்கலையேங்கிற வருத்தத்தில் அங்கேயே உட்காந்துறாரு. அந்த கண்ணாடியில் இவரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்க்கும்பொழுது இவருக்கு நிறைய ஞாபகங்கள் வருது. என்ன ஞாபகங்கள் வருது அப்படின்னா இவர் கடந்து வந்த பாதைகளோட நினைவுகள். அதாவது ஒரு பறவை காப்பாற்றினதும், ஒரு படகோட்டிக்கு உதவி பண்ணதும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலையேறி வந்ததும், இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் அமைதியாகவும் ஃபீல் பண்ணுறாரு. தனியாக கொஞ்சம் யோசிக்கும் பொழுது அவருக்கு நிறைய புரிதல் கிடைக்குது. அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு, மனசு தான் நிம்மதி. அந்த மனசில் நிம்மதி இல்லைன்னா எங்கே போனாலும் நிம்மதி கிடையாது. எவ்வளோ பணம், பேர், புகழ் கிடைச்சாலும் நிம்மதி கிடைக்காது. மனசோட அமைதி தான் தாமரை. அது வெளியே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. உள்ளம் தெளிந்தால் வாழ்வு வளமாய் அமையும். மற்றவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்லதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி தான் நம்ம மனசில் தங்க தாமரை, அதாவது கோல்டன் லோட்டஸாக மலரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Where there is a will, there is a way. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. Where there is peace, there is happiness. இந்த வீக்கான எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்களா இருந்தால் என்னோட பல எபிசோட்ஸும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Satish Venkatachalum.